ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போடுற வீடியோ எது அப்படின்னா கம்பங்களி செய்கிறது எப்படி. அந்த காலத்தில் வயசானவங்க இருந்தாங்க, நிறைய பேர் கம்பங்களி செஞ்சாங்க. ஆனால் இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கம்பங்களி செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த வெயில் காலத்திற்கு ஏற்ற ஒரு உணவு, காலை உணவுன்னு சொல்லி கூட சொல்லலாம். காலையில் இந்த ஒரு உருண்டை கம்பங்களியை நல்லா தயிர், மோர் இதோடு சேர்த்து சாப்பிடலாம். இல்லாட்டினா ஒரு ஏதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படி வச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்தும் கூட காலை உணவாக சாப்பிட்றது. நிறைய பேர் வயல் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த கம்பங்களியை சாப்பிட்டுட்டு கையில் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கம்பங்களியை தான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு வீடியோவாகவே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து இதை எல்லாருமே செய்யலாம். எந்த வயதுக்காரங்க அப்படின்றது இல்லை, சின்ன வயசில் உள்ளவங்களையுமே சின்ன பிள்ளைங்களுமே இதை செஞ்சு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் இப்போ பாருங்கள், கம்பங்களி இப்போ கம்பு வாங்கி நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி அதை நல்லா 4-5 தடவை கழுவணுங்க. ஏன்னா அதில் தூசி உமி எல்லாமே இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா காய வைக்கிறோம். காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை நமக்கு தேவையான அளவு, நம்ம இப்போ எப்படி கம்பங்களி செய்ய போகிறோமோ அந்த செய்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு கம்பை எடுத்து நல்லா மிக்சியில், சும்மா மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது, மிக்சியிலையே கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிடலாம். அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் மிக்சியில் அரைச்சி கம்பை நல்லா க்ளீன் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் அளவு ஒரு 4 டம்ளர் இல்லைன்னா 5 டம்ளர் நல்லா லிக்யூடாட்டு இருக்கணும். இந்த கம்பு மாவை நம்ம சேர்க்குறது எப்படின்னா நல்ல லிக்யூடாட்டு நம்ம ஃபஸ்ட்டுக்கு கிண்ட ஆரம்பிக்கணும். அதனால் ஒரு 4-5 டம்ளர் தண்ணியை விட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு உப்பு கரைகிறது வரைக்கும் கிண்டி விடுங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை சேர்க்கணும். இந்த மாவு சேர்க்கும்போது என்ன அப்படின்னா நல்லா தண்ணியாகவே அதை கலக்குங்க. அப்போ தான் மாவு கிண்ட கிண்ட அது வெந்துடும், செட்டும் ஆகும். அதனால் மாவை தண்ணியாக கலக்கணும். இந்த தண்ணியோடு சேர்த்து தண்ணி ஹீட் ஆன உடனே இந்த மாவை தண்ணியாக கலக்கிறோம். கலக்கும்போது கலந்துட்டு அது கிண்ட ஆரம்பிச்சிடணும். அதை விடாமல் கிண்டணும். கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடும்போது அது ஃபஸ்ட்டு எப்படின்னா அந்த பால் மாதிரி இருக்கும் தண்ணி இதோட கலக்கும்போது. அப்புறம் என்னென்னா அது நல்லா வேக ஆரம்பிக்க அது திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காக ஆக நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பாட்டம் ஒரு கட்டியான பாத்திரமாக வைக்கிறது கொஞ்சம் நல்லது, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, தண்ணியாக இருக்கிறது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்ட 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 அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த கெட்டித்தன்மை வரும்போது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் என்ன அப்படின்னா அப்படியே நல்லா ஒரு கொஞ்சம் கையில் கொஞ்சம் தண்ணியோ எண்ணெயோ வச்சுட்டு அப்படியே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. அதான் அதனுடைய பதம். அந்த பதம் வர்றது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி அந்த கையில் அந்த மாவு ஒட்டக்கூடாது. அந்த அளவிற்கு ஒரு பதம் வரும்போது தான் நீங்கள் இறக்கணும். இறக்குனதோடு இதனுடைய ஸ்டெப்பு முடிகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க. கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு அதை மூடி திருப்பி அடுத்து ஒரு ஹீட்டு அது கொடுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும், நீண்ட நாள் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குக்கரை வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதே பாத்திரத்தை அந்த கம்பங்களி அந்த மாரி இதோடையே நம்ம சேர்த்து உள்ளே வச்சிடணும். வச்சு மூடிட்டு ஒரு 5-6 விசில் வர்றது மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து பதமும் வந்திருக்கும், களி பதம் வந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் திருப்பி நல்லா அதை அடிப்பிடிக்காமல் கிண்டி அப்படியே ஆற விட்ருங்க. அதை உடனே எடுத்து நம்ம களி ரெடி பண்ண முடியாது, அப்படியே உருண்டையாக உருட்ட முடியாது, சூடு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வைக்கும்போது அது ஒரு பதம் வரும். அந்த பதம் அப்படி திக்காயிரும் பாருங்க, அப்படியே கட்டியாயிரும். அப்படியே கையில் எடுத்து உடச்சி நம்ம அப்படியே உருண்டை பிடித்து வைக்கிறதுக்கு அந்த பதம் ரொம்ப யூஸ் ஆகும்.
அதனால் அதே மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. காலத்துக்கும் கெட்டு போகாது. இது கைப்படாத ஒரு பொருள், சத்தானது, ஆரோக்கியமானது, எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு எளிய வழியாகும். ஏன்னா இது வந்து பெரியவங்க தான் செய்யணும், அவங்களால தான் முடியும் அப்படிங்கிறது இல்லை. சின்ன யங்ஸ்டர்ஸுமே இதை வந்து செஞ்சு வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். டெய்லி காலையில் ஒரு உருண்டையை எடுத்து அதில் கொஞ்சம் மோரை சேர்த்தோ இல்லை ஒரு சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இன்னொன்று சத்தாகவும் இருக்கும். வேறு எதுவுமே மார்னிங் வந்து நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரே ஒரு கம்பங்களி ஒரு உருண்டையோ 2 உருண்டையோ சாப்பிட்டாலே போதும். வயிறும் ரொம்ப, வேலையும் ஈஸியாக செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பங்களியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடை தான் நான் இப்போது ஸ்டவ்லேயே வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு மெத்தடை தான் நான் இப்போ காட்டியிருக்கிறேன். ப்ளீஸ் எங்களுடைய சேனல், இந்த வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோவை தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், கம்பங்களி செய்கிறது எப்படிங்கிறத. இதை மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு புதுமையாட்டு வந்து தர்றதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த கம்பங்களி வந்து இப்போ பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி வைக்கக்கூடிய பதத்தை வந்து பார்க்குறீங்க. நன்றி.